குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறது ரீஓப்பன் அப்டேட் பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் ஒரு டேட் சொல்லியிருக்காங்க, ஒரு சில மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட் சொல்லியிருக்காங்கன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பற்றியும் தெளிவாக பார்த்துலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு ரிப்பீட்டடாக கேட்குறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ரீஓப்பன் தள்ளி போகுமா இல்லை அதே டேட்டில் திறப்பாங்களா? சப்போஸ் தள்ளி போகுதுன்னா அதுக்கான அப்டேட் எப்போ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான அதிகாரப்பூர்வ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் தான் வெளியிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க இதற்கு முன்னாடி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஜூன் 2ஆம் தேதி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகரிச்சிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி திறப்பு தள்ளி போகும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிதீவிர கனமழை பெஞ்சதால் வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சுப்போ. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் திறப்பு தேதியை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மாறுது. ஓகேங்களா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு ஒரு டேட் சொல்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வேறு டேட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்னென்னா, பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சப்போஸ் பள்ளிகள் திறப்பு தள்ளி போனால் அது எப்போக்குள்ளே தெரியும்ன்ட்டு நிறைய பேர் கேட்கணும். ஓகேங்களா? அது எப்போக்குள்ளே தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஆகுது. ஓகேங்களா? மேபி சனிக்கிழமைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போக சான்சஸ் இருந்தால் கண்டிப்பாக சனிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒரு கால் சனிக்கிழமை அப்டேட் வரலன்னா வருகின்ற திங்கட்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு. ஓகேங்களா? அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி தான் பள்ளிகள் திறப்புன்னு எங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு 2-3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேரியம். ஓகேங்களா? கவர்மெண்ட் சொன்ன டேட்டில் முன்ன பின்ன திறந்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ஏதோ இஷ்யூ இல்லை. சில ஸ்கூலில் ஜூன் 5 சொல்கிறாங்களே அது எப்படின்னு கேட்குறாங்க. அந்தந்த ஸ்கூல் பொறுத்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் அப்டேட்டு தள்ளி போகிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பா. ஓகேங்களா?